நிஃப்டியோட வீக்லி சார்ட்டு. ஸோ இதில் இப்போது கரண்ட்டாக நிஃப்டி வந்து 21,300 350 லோயர் சைடில், ஹையர் சைடில் 22,125 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கன்சால்டேட் ஆகிட்டுருக்குது. ஸோ இப்போது இன்னொரு வியூ, இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்டு, இந்த ஒரு பேரல் சேனல் போட்டிருக்கேன்ல. ஸோ ஜனவரியிலேருந்தே ஜனவரி எண்டு வரைக்கும் இந்த பேரல் சேனலுக்குள்ளே தான் இருந்திருக்குது. ஜனவரி எண்டில் தான் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போது பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கு வந்து நமக்கு இதுக்கு ரீடெஸ்ட் ஆகிருக்குது ஒன்று. ஆனால் இங்கே வந்து ஒரு நல்ல புல் கேண்டில் வந்திருக்கலாம், வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த டவுன் ட்ரெண்டுக்கு உள்ளே போய் க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வீக் வந்து நம்ம இதுக்கு மேலே ஒரு பாசிட்டிவாக ஒரு கேண்டில் வரலாம் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நமக்கு 21,480. ஸோ அந்த நமக்கு 21,500 21,480 அந்த ரேஞ்சு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுதான் எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட். இந்த 21,500க்கு கீழே ஒரு டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து நமக்கு 21,200 தான். ஸோ இந்த சப்போர்ட்டு 21,200க்கு கீழே போனாலே செல்லிங் தான். ஓகேங்களா. ஸோ இந்த 21,000 அதெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. இந்த க்ரீன் லைனை, அதாவது 21,200 வந்து பிரேக் பண்ணிச்சினாலே ஸ்ட்ராங்காக செல்லிங் வந்துடும். ஸோ இம்மிடியட் சப்போர்ட் வந்து நமக்கு 21,650 600. நமக்கு ஃப்ரைடே வந்த லோ பார்த்திங்கன்னா 21,630 அந்த ரேஞ்ச் வந்துருக்குது. ஸோ 21,600 வந்து இம்மிடியட் சப்போர்ட்டு. 21,600 கீழே போச்சுன்னா 21,480 470, இல்லைனா இந்த ஒரு புல் கேண்டில் விழுந்துருக்குல்ல. ஸோ அதோட சப்போர்ட் நமக்கு பார்க்கும்போது 21,440 இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சு வரைக்குமே சப்போர்ட் தான். ஏன்னா ரிவர்சல் ஆகிடும். சப்போஸ் ஒரு இது கீழே செல்லிங் ஆனால் கூட க்ளோசிங் வந்து நமக்கு 21,500க்கு மேலே வரணும். வந்துச்சுன்னா ஒரு புல்லிஷில் தான் இருக்கும் நிஃப்டி. ஸோ அப்சைடு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 21,840 850 நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நிறைய தடவை ஆக்ட் ஆச்சு. ஸோ அந்த 21,850க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 22,125 தான் நெக்ஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ 22,125 பிரேக் பண்ணுறப்ப தான் நமக்கு ஒரு நல்ல மூவ் கிடைக்கும். ஓகேங்களா. இந்த கன்சால்டேஷனை பிரேக் பண்ணி மூவ் ஆகும். ஸோ 22,125க்கு மேலே பிரேக் ஆச்சுனாலே நம்ம டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட்டு 22,750 to 23,000 தான். ஆனால் இமீடியட்டாக 22,400 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதை தொட்டுட்டு ஒரு ரீடெஸ்ட் மாதிரி அடிச்சுட்டு மறுபடியும் மேலே போகும். ஸோ அதெல்லாம் அப்கமிங் மூவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டியோட லெவலு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கு இந்த சப்போர்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லி நான் லாஸ்ட் வீக்கில் பார்த்துருந்தோம். ஸோ 20 அந்த கிராஷ் ஆனதுலேருந்தே வர்ற சப்போர்ட் இருக்குது. ஸோ இன்னமும் அந்த சப்போர்ட்டை வந்து விட்டு கொடுக்கல. லாஸ்ட் வீக் நமக்கு 44,200ங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே ரிவர்சல் ஆகிருக்குது. ஓகேங்களா. இந்த ப்ரீவியஸ் வீக்கு லோ கூட கட் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் ரிவர்சல் ஆகிருக்குது. ஸோ இதுலேயும் இந்த டவுன் ட்ரெண்டு பாஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, இந்த சப்போர்ட்டு தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்சைடில் நமக்கு இந்த பேரலல் சேனலை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இப்போது மண்டே மேக்ஸிமம் வந்து கேப் அப் தான் ஆகும். ஏன்னா ஃப்ரைடே வந்து நமக்கு யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு, நாஸ்டாக்கு S&P 500லாம். ஸோ அதனால் மண்டே வந்து ஒரு கேப் அப் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போது நெக்ஸ்ட் வீக்கு ஓப்பன் ஆகும்போதே இந்த பேரல் சேனலுக்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போது மேபி இந்த இடம் வரைக்கும், அதாவது 45,600 வரைக்கும் கூட செல்லிங் வந்துட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆகலாம். ஸோ இந்த 45,600க்கு கீழே போச்சுன்னா தான் லாஸ்ட் வீக்கோட லோ அது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும் 44,850. அதுக்கப்புறமா நமக்கு அந்த லாங் டேர்ம் சப்போர்ட் 44,300. இந்த 44,300க்கு கீழே செல்லிங் வந்தால் தான் நம்ம வந்து செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்ட்ராங்காக செல்லிங் வரும். ஓகேங்களா. அப்சைடில் நமக்கு இந்த 46,350 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறமா 47,000 ரெசிஸ்டன்ஸு. அதை பிரேக் பண்ணால் 48,450 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு. ஐடி வந்து பொறுமையாக அப்படியே இந்த பேரலல் சேனலில் பிடிச்சிட்டு அப்படியே அழகாக மேலே போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸாகவே வந்து ஐடி அக்முலேட் பண்ணுங்கன்னு தான் சொல்லிகிட்ருக்கோம்.
ஸோ நமக்கு டார்கெட் வந்து 39,450 இமிடியட் டார்கெட்டு. ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ 39,450 ஏற்கனவே இந்த ஹை. ஸோ அதை பிரேக் பண்ணும்போது ஒரு நல்ல மூவ் கிடைக்கும். நம்ம இங்கேயே கொஞ்சம் அக்முலேட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 39,450 வச்சுக்கலாம். ஸோ சப்போர்ட்டாக பார்க்கும்போது நமக்கு 37,200 அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்டோட சப்போர்ட்டு அதை பிரேக் பண்ணாலும் வீக்லி க்ளோசிங் வந்து அதுக்கு மேலே வந்துடணும். ஸோ வீக்லி க்ளோசிங்காக இதுக்கு கீழே 37,400க்கு 37,200 கீழே வந்தால் தான் நெக்ஸ்ட்டு 35,900 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுல, ஸோ அதில் ரீடெஸ்ட் அடிச்சுட்டு மறுபடியும் மேலே போகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மீடியா வேணால் மெட்டல் வந்து நமக்கு ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து வீக்லி க்ளோசிங் இந்த இதுக்கு மேலே, அதாவது 8170க்கு மேலே வந்திருந்ததுன்னா மெட்டல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்ததுனால மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த இடத்துல, அதாவது 8200க்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா மெட்டல் செக்டரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 8200 அதுக்கு மேலே ஒரு டே கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மெட்டல் செக்டரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டவுன் சைடு வந்து நமக்கு இந்த இடம், அதாவது ப்ரீவியஸ் வீக்கோட லோ 7750 அப்படின்றதும் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 7500 அது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு கன்சால்டேட் ஆகிட்டு கூட மேபி டவுன் சைடோ இல்லை அப் சைடோ பிரேக் அவுட் ஆகலாம். ஆட்டோ செக்டாரு நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தோம். அதாவது 19,600லேயே வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக் வந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு அகைன் அந்த 19,600க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ ஆட்டோ செக்டாரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபார்மா வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது. நம்ம இங்கேருந்தே ஃபார்மா ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதாவது 16,500லேருந்தே ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம டார்கெட்டாக வந்து நம்ம இந்த இடத்துல தான் வச்சுருந்தோம். அதாவது 18,100 18,200 லெவல் வந்து டார்கெட்டாக வச்சுருந்தோம். ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்குது. இந்த வீக்கோட ஹையை வந்து பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா 20,200 தான் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் ஃபார்மாக்கு. ஓகேங்களா. சப்போர்ட்டாக பார்க்கும்போது நமக்கு அதே தான் 18,200 நம்ம ஏற்கனவே டார்கெட்டாக வச்சது தான். 18,200க்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அகைன் வந்து டவுன் சைடு வர ஆரம்பிக்கும். எஃப்எம்சிஜி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது தெரியுதுங்களா. இந்த இடத்துல எஃப்எம்சிஜிலாம் லாஸ்ட் வீக் நல்ல செல்லிங்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் தான் இப்போதைக்கு இருக்குது. சப்போஸ் இதுக்கு கீழே ட்ரேடாக ஆரம்பித்தது அப்படின்னா இந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் வரும். இது வந்து ப்ரீவியஸாக போய்கிட்டு இருந்த ட்ரெண்டு எஃப்எம்சிஜியில். இந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் வருது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க, லாங் டர்மாக வச்சுருக்கவங்க எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா எஃப்எம்சிஜி வந்து கண்டிப்பாக வந்து மற்ற செக்டார் மாதிரி இருக்காது. ஒரு நல்ல ரேலி கொடுத்ததுனால ஒரு கன்சால்டேஷன் ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் அடிச்சுட்டு, அதாவது 49,500 ரவுண்டாக சொல்லணும்னா ஒரு 50,000 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரீடெஸ்ட் அடிச்சுட்டு மறுபடியும் மேலே போவோம். அதனால் எஃப்எம்சிஜி ஸ்டாக் லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்க எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு புல் கேண்டில் விழுந்ததுக்கப்புறமா வீக்லி க்ளோசிங் பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பிஎஸ்யூ வந்து நல்லா ரேலியாக இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20% வந்து ரேலி கொடுத்துருக்குது. இன்னமும் வந்து ஒரு 8லேருந்து 10% மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வீக்கோட ஹையை வந்து தாண்டி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா 7600 அப்படின்றது தான் வந்து பிஎஸ்யூக்கு டார்கெட்டாக இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு ஒரு வேகமாக செல்லிங் வரும். இல்லை இந்த இடத்துலேயே வந்து ஒரு செல்லிங் வந்துட்டு ரீடெஸ்ட் அடிச்சுட்டு போகலாம். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்குல்ல, ஸோ இதுக்கு ரீடெஸ்ட் அடிச்சுட்டு கூட மேலே போகலாம். 20% ரேலி கொடுத்துருக்கிறதுனால பிஎஸ்யூவில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஃப்ரெஷ் என்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஃபினான்ஸ் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்த்தது தான். 3 to 5% மேலே போகணும்னு சொன்னோம். அந்த இடத்துலலாம் வந்து ரிவர்சல் ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீக்குக்கு வந்து ஒரு 2 ஸ்டாக். ஃபஸ்ட்டு ஆர்விஎன்எல் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரயில்வே ஸ்டாக்லாம் வந்து ஜெட்டு வேகத்தில் போச்சு. ஸோ இப்போது ஒரு 3 வீக்காக, இது வந்து வீக்லி சார்ட்டு, ஒரு 3 வீக்காக வந்து கன்சால்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஆர்விஎன்எல்ல இந்த பேரல் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஸோ அந்த பேரல் சேனலில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்குது, இப்போது ரீடெஸ்ட் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஆர்பிஐனால் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ரயில்வே ஸ்டாக்லாம் மேலே போயிடுச்சு, இதுக்கு மேலே எப்படி வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க, ஃப்ரெஷ்ஷாக லாங் டேர்ம் ரயில்வே ஸ்டாக் வாங்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த இடத்துல தாராளமாக அக்குமுலேட் பண்ணலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அதாவது 257க்கு மேலே ட்ரேட் ஆகணும் ஆர்பிஎன்எல். 257 258 இந்த லெவலுக்கு மேலே மேபி இப்போ மண்டே வந்து ஒரு டே கேண்டில் வந்து 258க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்பிஎன்எல்லை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது கீழே செல்லிங் வராது, வந்துச்சுன்னா எப்பயுமே இதாக இருக்குது பாருங்களேன், ஒரு பிரேக் அவுட்டு அதில் ஒரு ரீடெஸ்ட் அடிச்சு தான் போகும். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட்டே அடிக்கலை. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு, திரும்ப ரீடெஸ்ட் அடிச்சு போயிருக்குது. இதை வந்து நம்ம பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா மேபி 198 அந்த ரேஞ்சு கூட டவுன் சைடு வரலாம். ஸோ அதனால தான் ஒரு டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்போஸ் இந்த வீக்கோட லோ உடைக்குது அப்படின்னா, அதாவது 252 அந்த ரேஞ்சை வந்து உடைக்குது அப்படின்னா, திரும்ப கன்சல்டேட் ஆகி நமக்கு இந்த பேரல் சேனல் சப்போர்ட் வரும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சுஸ்லானும் வந்து ஒரு நல்ல ஃபால் கொடுத்துட்டு அங்கேருந்து ரெக்கவரி ஆன ஸ்டாக்கு. கிட்டத்தட்ட ₹1.70 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு லோவில். அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் ரேலி கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோலன்னா ஒரு ₹8 அப்படின்றதுலேருந்து ஒரு ₹50 வரைக்கும் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அண்ட் கேண்டில் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதை வந்து டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு கப் அண்ட் ஹேண்டில் இருக்குது. இந்த கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் பண்ணி தான் மேலே போச்சு. ஓகேங்களா? இப்போது ரீடெஸ்ட்டுக்கு தான் வருது. ஸோ எந்த இடத்துல நம்ம அக்குமுலேட் பண்ணலான்னா 4650 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஹையை வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது 50.50 அதை பிரேக் அவுட் பண்ணணும். 53 வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஒரு 1 வீக் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4650லேருந்து 53 வரைக்கும் கிடைக்கும். ஸோ லாங் டேர்முக்கு தாராளமாக சுஸ்லான் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸாக இருந்த பிஸ்னஸ் அதுலேருந்து இப்போ கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட்டபுளாக வந்து டேர்ன் ஆகிருக்காங்க. எப்படி ஜொமேட்டோவும் ஒரு காலத்தில் லாஸ் மேக்கிங்காக இருந்துட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ ஒரு ப்ராஃபிட்டபுள் கம்பெனியாக மாறி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து லிஸ்டிங் ப்ரைஸை தாண்டிடுச்சு. ஓகேங்களா? ஜொமேட்டோ. ஸோ அந்த மாதிரி சுஸ்லானோட கம்பெனி வந்து இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட்டபுள் கம்பெனியாக மாறிட்டு வருது. ஸோ அதனால் சுஸ்லானை வந்து லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறவங்களும் தாராளமாக இந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ ஸ்விங்குக்கு இந்த 4650க்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 53 டார்கெட்டு. சப்போஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு இந்த ரேஞ்சு, அதாவது 43 அப்படின்றது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அது கீழே பிரேக் பண்ணும்போது 41 35 அந்த ரேஞ்செலாம் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பிரேக் பண்ணாது. இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் அடிச்சுட்டு அகெயின் 53 வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட், ஸ்விங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் போகும். நெக்ஸ்ட் வீக் நம்ம இதோட ஃபாலோப்பை பார்க்கலாம். தேங்க்யூ.